வயிற்று சுத்தி அதிகமா ஸ்டோர் ஆகுற இந்த தொப்பை அப்படிங்கிற இந்த கொழுப்பு தான் வந்துட்டு எப்படி குறைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம வந்துட்டு ரீசெண்டா நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதுல ரொம்ப ரொம்ப உபயோகமா இருக்கக்கூடிய 2 விஷயங்களை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நீங்க வந்துட்டு நிறைய விஷயங்கள் ஃபாலோ பண்றீங்க வெயிட் லாஸ்க்கு, ஆனா உங்களுக்கு ரிசல்ட்ஸே கிடைக்கல அப்படின்னாலும் இந்த 2 விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பா வெயிட் வந்துட்டு தானாவே குறைய ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாவும் குறையலாம், இல்ல ஒருவேளை உங்களுக்கு வந்துட்டு நல்லா டிராஸ்டிக் சேஞ்சும் தெரியலாம். ஆனா கண்டிப்பா இந்த 2 விஷயங்களும் ரொம்ப ரொம்ப சுலபமா ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். தவறாம வந்து ஃபாலோ பண்ணி அதோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. உடம்புல மத்த இடங்கள்ல எல்லாம் வந்துட்டு அதிகமா கொழுப்பு சேர்ந்தாலும் நம்ம ஏன் வந்துட்டு இந்த தொப்பை மட்டும் ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு சொல்றோம் தெரியுமா? இந்த விசரல் ஃபேட் அப்படின்னு சொல்றோம். அதாவது வயிற்றுக்குள்ள படிகிற கொழுப்பு வந்துட்டு உறுப்புகளை சுத்தி அப்படியே கவர் பண்ண மாதிரி ரொம்ப அழுத்தமா வந்துட்டு படிஞ்சிரும். இது வந்துட்டு வெறும் ஃபேட்டா மட்டும் ஸ்டோர் ஆகாம இது வந்துட்டு ஒரு டாக்ஸின் ஃபேக்டரியா வந்துட்டு நம்ம உடம்புல ஆக்ட் ஆகும். அதாவது இது நிறைய உடம்புக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய நிறைய கெமிக்கல்ஸ் வந்துட்டு ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த கொழுப்பு வந்துட்டு உடம்புல இன்னும் மேலும் மேலும் கொழுப்பு சேர்றதுக்கு வந்துட்டு உடம்புக்கு சிக்னல் கொடுத்துக்கிட்டே இருக்கும். சோ இந்த உள்ள இருக்கிற விசரல் ஃபேட்டை வந்துட்டு கம்மி பண்ணாம உங்களால ஓவரால் வெயிட்டை மட்டுமே நீங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது ரொம்ப கஷ்டம். சோ கண்டிப்பா விசரல் ஃபேட்டை வந்துட்டு எப்படி குறைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, நீங்க வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ற ஒரு ஆளா இருந்தா. சோ இந்த விசரல் ஃபேட்டை கம்மி பண்றதுக்கு நம்ம முதல்ல பார்க்க போற டெக்னிக் அப்படின்னா, நீங்க வந்துட்டு ஒரு ஸ்பாஞ்சை வந்துட்டு சாப்பிடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்பாஞ்ச் வந்துட்டு உள்ள போய் என்ன பண்ணும், ஸ்பாஞ்ச்னா ஒரு பஞ்சு. இந்த சின்ன வயசுல எல்லாம் போர்டு அடிக்கிறதுக்குலாம் வந்துட்டு டஸ்டர் மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்கல்ல, அதை வந்துட்டு மைண்ட்ல கற்பனை பண்ணிக்கோங்க. சோ அதை சப்போஸ் நீங்க சாப்பிடுறீங்க அப்படின்னா அது உள்ள போயிட்டு என்னெல்லாம் செய்யும், உங்க குடல்ல நீங்க குடிக்கிற தண்ணியை வந்துட்டு ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணி வைக்கும், உங்களை டீஹைட்ரேட் ஆகாம பாத்துக்கும். அது மட்டும் இல்லாம அது கூட சேர்ந்து நீங்க சாப்பிடுற மத்த உணவுகள் எல்லாத்தையுமே உடனே உங்க ரத்தத்துல கலக்க விடாம கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு ரிலீஸ் பண்ணும். ஏன்னா ஸ்பாஞ்சோட தன்மையே வந்துட்டு ஹோல்ட் பண்ணி வைக்கிறது தான். அதுக்காக நான் உங்களை ஸ்பாஞ்ச சாப்பிட சொல்லல, அதுக்கு பதிலா அது மாதிரியே ஆக்ட் ஆகுற இன்னொரு விஷயத்தான் நம்ம சாப்பிட போறோம். நான் எப்பவுமே சொல்லக்கூடிய காய்கறிகள் தான். சோ உங்களோட ஒவ்வொரு வேலை உணவுலையும் ஒரு கப் சாலடோ இல்ல வந்துட்டு பொரியல் கொஞ்சம் அதிகமாவோ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல உள்ள நார்ச்சத்தே வந்துட்டு இப்ப நான் சொன்ன விஷயங்கள்லாம் செய்யறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். சோ இந்த மாதிரி நீங்க நிறைய நார்ச்சத்துள்ள உணவுகள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு உடம்பு டீஹைட்ரேஷன் ஆகாது, கொலஸ்ட்ரால கம்மி பண்றதுக்கு, சர்க்கரையை கம்மி பண்றதுக்குலாம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வந்துட்டு வராது, உங்களுக்கு கோலன் கேன்சர் வந்துட்டு வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே கம்மியா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு வேலையும் இந்த சாலடோ இல்ல பொரியலையோ ஒரு கப் எக்ஸ்ட்ராவே நீங்க ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வயிறு வந்துட்டு சீக்கிரமா நிறைஞ்ச மாதிரியும் இருக்கும். தேவையில்லாம உங்களுக்கு கிரேவிங்ஸ் எல்லாம் வந்துட்டு வராது. கண்ட ஸ்நாக்ஸையோ ஜங்க் ஃபுட்டையோ வந்துட்டு சாப்பிடணும் அப்படின்னு தோணாது உங்களுக்கு. சோ அதுவே வந்துட்டு உங்களோட வெயிட் லாஸ்ல மிகப்பெரிய ஸ்டெப்பா இருக்கும். கண்டிப்பா வந்துட்டு இந்த ஃபைபர் தியரி, அதாவது இந்த ஸ்பாஞ்ச சாப்பிடுறத கண்டிப்பா ஃபாலோ பண்ணி பாருங்க. அடுத்து நான் சொல்ல போற 2வது விஷயம் பாத்தீங்கன்னா, உங்களோட சமையல் ரூம்குள்ள நைட் 7 மணிக்கு மேல கால் எடுத்து வைக்காதீங்க. நீங்க என்ன சாப்பிடுறதா இருந்தாலும் ஒரு 6-6:30க்குள்ள சாப்பிட்டுட்டு 7 மணிக்குள்ள கிளீனிங் வேலை எல்லாம் முடிச்சுட்டு வெளியில வந்துருங்க. அதுக்கப்புறம் சாப்பிடுறதுக்காக நீங்க கிச்சனுக்குள்ள போகவே கூடாது. சோ இது வந்து உங்களோட வெயிட் லாஸ்ல ஒரு மிகப்பெரிய ஸ்டெப்பா தான் இருக்க போகுது. ஏன்னா நைட் நேரத்துல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உங்க உடம்புக்கு உங்களோட ஜீரண மண்டலத்துக்கும் உங்க செல்கள் இருக்கக்கூடிய இந்த மெட்டபாலிக் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பண்ணக்கூடிய மைட்டோகாண்ட்ரியா, இது எல்லாத்துக்குமே நம்ம ஓரளவுக்கு ரீஜெனரேட் பண்றதுக்கும் ரிப்பேர் பண்றதுக்கும் டைம் கொடுக்கணும். சோ அதுக்கு நம்ம மேலும் மேலும் உணவு கொடுத்து லோட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. நம்ம குடல்லாம் வந்துட்டு காலியா இருந்ததுனாதான், நம்ம வந்துட்டு உணவு எனர்ஜி எல்லாம் கொடுக்காம இருந்தோம்னாதான் ஆல்ரெடி சேமிப்புல போட்டு வச்சிருக்க அந்த கொழுப்பு எனர்ஜி எல்லாத்தையும் உடம்பு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். சோ நீங்க வந்துட்டு வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்றீங்க, இல்ல வந்துட்டு உங்களோட மெட்டபாலிசம் ரீசெட் பண்ண ட்ரை பண்றீங்க, இல்ல வந்துட்டு சுகர் பிபி எல்லாம் இருக்கு அதை வந்துட்டு ரிவர்ஸ் பண்ண ட்ரை பண்றீங்கன்னாலும் கண்டிப்பா இந்த ஹேக் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். கிச்சனுக்குள்ள 7 மணிக்கு மேல போகவே போகாதீங்க. தண்ணி வேணும்னா ஒரு 2 பாட்டில்ல ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. சோ நைட் டைம்ல எதுவுமே சாப்பிடாதீங்க, அது வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் உங்களால ஃபாலோ பண்ண முடியலனாலும் அட்லீஸ்ட் இந்த அளவுக்காவது இரவு நேரங்கள்ல ஒரு 12-13 மணி நேரமாவது எதுவும் சாப்பிடாம தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருந்தீங்கன்னாவே அதுவே உங்களோட செல்களுக்கு ஒரு நல்ல விரதம் இருக்கிற மாதிரியான ஒரு எஃபெக்ட் வந்துட்டு கொடுக்கும். செல்கள் வந்துட்டு கிளீன் ஆகுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும், உடம்புல இன்ஃபிளமேஷனும் கம்மியாகும், தேவையில்லாத அங்கங்க படிச்சிருக்கிற கொழுப்புமே வந்துட்டு நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். சோ கண்டிப்பா இந்த 2 விஷயங்களையும் ட்ரை பண்ணி பாருங்க.
உங்களுக்கு வந்துட்டு உடனே ரிசல்ட்ஸ் தெரியலனாலும் தயவு செஞ்சு எதை ஸ்டார்ட் பண்ணாலும் கன்சிஸ்டன்டா ஃபாலோ பண்ணுங்க. ஒரு வாரம் 10 நாள் இல்லைன்னா 2 நாள் ஃபாலோ பண்ணிட்டு ஐயோ எனக்கு ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்ததுக்கு ஜம்ப் ஆகாம எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணீங்கன்னாலும் அதை கொஞ்சம் கன்சிஸ்டன்டா வந்துட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. அப்பதான் உங்களால நல்ல ரிசல்ட்ஸ் பார்க்க முடியும். இந்த டயட்டிங்லயும் வெயிட் லாஸ்லயும் மட்டும் கிடையாது, லைஃப்ல நீங்க வந்துட்டு எந்த ஒரு முக்கியமான ஒரு வேலையை ஆரம்பிச்சீங்கனாலும், உங்களோட தொழில் ஆகட்டும், உங்களோட கரியர் ஆகட்டும், கண்டிப்பா ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணா அதுல கன்சிஸ்டன்சி வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க வந்துட்டு எடுத்தோன்னே வந்துட்டு உங்களுக்கு ஒரு எவ்வளவு உயரத்துக்கு அடுத்த 2-3 ஸ்டெப்ல தாவி போகணும் அப்படின்னா நினைக்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா தான் நடக்கும். அதுக்கு உண்டான நேரத்தை கொடுங்க. ஆனா நீங்க வந்துட்டு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்டா வந்துட்டு அதுல ஒர்க் பண்றீங்களோ இந்த பிரபஞ்சம் வந்துட்டு கண்டிப்பா அது உங்களுக்கு ஒரு ரிசல்ட்டா தான் திருப்பி கொடுக்கும். சோ இது ரெண்டையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல ஆல்ரெடி நீங்க இது 2 விஷயத்தையும் ஃபாலோ பண்றீங்கன்னாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. மத்தவங்களுக்கு கண்டிப்பா மோட்டிவேஷனா இருக்கும். சோ அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.